நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூருங்க. இங்க இருக்கிற நீலகிரி கார்டன்ங்கிற கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள புதுசா ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 3000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 20 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த கஸ்டமர் நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணாருன்னா 2025 பிப்ரவரி மாதம் கோயம்புத்தூர் கொடிஷியால பில்டிங் ட்ரேட் ஃபேர் எக்ஸ்போ நடந்ததுங்க. அங்க நம்ம பயணியர் பயோ டேங்க் ஸ்டால் போட்டிருந்தோம். அங்க விசிட் பண்ண இந்த கஸ்டமர் நம்ம டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போய் அங்கேயே டேங்கை புக் பண்ணிட்டு வந்திருந்தாருங்க. அப்போ இவர் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெல் கான்கிரீட் போட்டிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு டேங்க் வைக்கிற ஸ்டேஜும் வந்துருச்சுங்க. அதனால இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. குழி எடுத்தாச்சுங்க. இப்போ உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. இப்போ செப்டிக் டேங்க் கட்டுறீங்க அப்படின்னா அந்த டேங்க் எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கிராக் விழுந்துருங்க. அதுலேருந்து வெளியே வரக்கூடிய கழிவு நீர் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே போர் தண்ணி இருந்துச்சுன்னா அதோடு கலந்துருங்க. இந்த மாதிரி எல்லாம் செப்டிக் டேங்க்ல ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு என்னைக்குமே லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராதுங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு 50 வருஷத்துக்கு டேங்குக்கு வாரண்டி கொடுத்துட்றோங்க. அது மட்டும் இல்லாமல் செப்டிக் டேங்க் நீங்கள் கட்டுனீங்கன்னா அந்த டேங்க் நிறைஞ்சதும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு என்றைக்குமே நிறையாது. நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே இருக்கிற பாக்டீரியானால க்ளீன் ஆகிட்டே இருக்குங்க. அதனால உள்ள மனித கழிவுகளே ஸ்டோர் ஆகாது. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சதுனால வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டம் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இவங்களுக்கு இங்கே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால சுத்திகரித்து வர தண்ணியை ட்ரைனேஜில் வர்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. பாக்டீரியாவை நீங்கள் ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது நம்ம பயணியர் பயோ டேங்க்ல தேவையில்லைங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை 1500 2000 கடையில் பணம் கொடுத்து பாக்டீரியா வாங்கி உள்ளே ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கிறதுனால பாக்டீரியாவுக்கும் நம்ம பயணியர் பயோ டேங்க் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இப்போ இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஒரு 30-40 வருஷம் கழிச்சு இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செப்டிக் டேங்க் செங்கல் மணல் வச்சு கட்டியிருந்தாலும் சரி, இல்லை பயோ டேங்கே பார்த்தீங்கன்னா கான்க்ரீட்டில் கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் கிடைக்குது. அது மாதிரி நீங்கள் எதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எடுத்து இன்னொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாது இல்லைங்களா? ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் அந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் இருக்குது. அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்.